அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு சொசைட்டியை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ட்ரஸ்ட்டை எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ சொசைட்டியை எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த சொசைட்டி, டேட் ஆஃப் ஃபார்மேஷன், அப்புறம் சொசைட்டியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றது. சொசைட்டிக்குன்னு சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸும், அப்புறம் விட்னஸ் 2 பேரோட டீட்டெயில்ஸும் வேணும். முதல்ல கூகுளில் போயிட்டு டிஎன் ரெஜினேட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா இந்த பத்திரப்பதிவுத்துறையோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பயனர் பதிவில் போயிட்டு நம்ம முன்னாடி பண்ணும்போது குடிமக்கள் இருந்துச்சு, இப்போ நம்ம சங்கம் பதிவு பண்ண போகிறதுனால சங்க பதிவுன்னு மாற்றிக்கணும். சங்க பதிவுன்னு கொடுத்துட்டு ஒரு யூசர் ஐடியும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை பதில் சில நம்மளை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அது எல்லாமே கொடுத்து ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த கேப்சரை போட்டு ஓடிபி நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு மெயில் ஐடிக்கும் வரும். அதை போட்டு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். அதை வச்சு அங்கே கொடுத்துருக்க கோடை வச்சு நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் போயிட்டு அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேஜில் தான் நம்ம இப்போ கையில் வச்சிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம சொசைட்டியோட நேம் என்ன அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வானவில் அப்படின்றத தான் தர போகிறேன். அதில் என்னென்ன டேட்டா கேட்டிருக்காங்கன்னா, டேட் ஆஃப் ஃபார்மேஷன், எந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ், அப்புறம் அந்த அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ், பின்கோடு, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் ஒரு டெமோ மாதிரி காட்டிடலான்னு இருக்கேன். ஒரு சொசைட்டி நேம் போகிறேன், வானவில் அப்படிங்கிற நேமில் ஒரு சங்கத்தை பதிவு பண்ணுறேன். டேட் ஆஃப் ஃபார்மேஷன், சங்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றனால, எப்படி இருந்தால் ஆல்ரெடி தொடங்குற சங்கத்தை தான் நம்ம பதிவு செய்ய போகிறோம். இன் ஃபியூச்சர் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அது வராது, முன்னாடி இருக்கிற டேட் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, தாலுக்கா வந்து கிண்டி, கிண்டி தாலுக்கா டி நகரில் வரும். டி நகர் கொடுத்துட்டு அந்த டோர் நம்பரோட அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் இங்கே நீங்கள் தர வேண்டியது ஆஃபீஸோட அட்ரஸ் தான். யாரோட பர்சனல் அட்ரஸும் தர வேண்டியது. உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. பின்கோடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் எந்த உங்கள் எந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது அங்கேயே வந்துடும். நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், லேண்ட்லைன், இமெயில் ஐடி மஸ்ட் கிடையாது, லேண்ட்லைனும் மஸ்ட் கிடையாது. இமெயில் ஐடி, ஆஃபீஸோட இமெயில் ஐடி மஸ்ட்டு. அதை 2 வாட்டி நம்ம டைப் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம், அதே இமெயில் ஐடியை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறோம். அதுக்கு இல்லை நம்ம சொசைட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது கொடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் தான், எல்லா இதுலையுமே கிடையாது. பொதுவான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சொசைட்டி ட்ரஸ்ட் எல்லாம் இது பண்ணும்போது சில வார்த்தைகள், இந்த வல்னரபிள், மார்ஜினலைஸ்ட், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்தினா அது கீழே எல்லாருமே வந்துடுவாங்க. குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், எல்லா ஏரியாவும், நம்ம ஹெல்த்து, எஜுகேஷன், எல்லா ஏரியாலையும் ஒர்க் பண்ணுற மாதிரி அதில் வந்துடும் இந்த சில வார்த்தைகள். அது மாதிரி நான் போடுறேன். சோசியல் அண்ட் எக்கனாமிக் எம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது கீழே எல்லாமே வந்து இது ஒரு அம்பர்லா டேர்ம் மாதிரி. இது அடுத்ததாக வந்து கேட்டகரி என்ன, நம்மளோட சொசைட்டி எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேரிட்டின்னு கொடுத்துக்கலாம். நிறைய இருக்குது. ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், சோசியல் வெல்ஃபேராக இருக்கலாம், ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம சேரிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படின்றதுனால நம்ம சேரிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரியும் சேரிட்டி தான் வரும்.
ஃபினான்சியல் இயரை நம்மளோட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் எப்போ வருஷம் நடக்கும் அப்படின்ற டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து என்னென்னா ஒரு ஃபினான்சியல் இயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர டேட்டு தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்சியல் இயர் 31 மார்ச் 2022 முடியுதுன்னா 2022 மார்ச் 31க்கு பின்னாடி வர டேட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். முன்னாடி கொடுத்தோம்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 2022 கொடுக்கணும். ஓகே, நம்ம இதில் புதுசாக உறுப்பினர்கள் சேர்க்கும் போது சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சந்தா கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ அப்படின்றது போட்டுக்கலாம். அக்கௌண்டிங் பீரியடும் போட்டுக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். மெம்பர் பற்றின டீட்டெயில்ஸில் ஒவ்வொரு மெம்பரும் எப்போ சேர்றாங்க அப்படின்ற மாதிரி, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட், அவர் எப்போ சேர்றாரு, அவர் என்ன மாதிரியான மெம்பர், எக்ஸிக்யூட்டிவா அல்லது நான் எக்ஸிக்யூட்டிவா. எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளோ பேர் வேணால் இருந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவோட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அவரோட நேமு, அவங்களோட அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், மேட்ரிக் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி இல்லை. ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நம்ம நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். அவரோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரையும் பண்ணிட்டு அடுத்தது நான் எக்ஸிக்யூட்டிவ். ஒருவேளை உங்கள் சங்கத்தில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க வைங்களேன், அதை வந்து நம்ம பல்காகவும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பல்க் அப்லோட் டீட்டெயில்ஸ். அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல்லேயே அந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, நேம் என்ன, அவங்களோட டெசிக்னேஷன், அவங்களோட ரோல் என்ன அந்த சங்கத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸல் சீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் நேமில் மெம்பர்ஸ்னு போட்டு அந்த சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் ஃபைல் தான். ஓப்பன் ஆகல அது. சரி விடுங்க, நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அதில் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த அப்லோடுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் டீட்டெயில்ஸ். விட்னஸ்க்கும் அதே மாதிரி அவங்களோட நேமு, அவங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், ஐடென்டிஃபிகேஷன் டைப் மட்டும் நீங்கள் ஆதார் கொடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த பைலாஸ் பற்றி கேட்டுருக்காங்க. ப்ரீ டிஃபைன்டு பைலாஸாக நீங்கள் ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் கொடுத்துட்டு அப்போது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு கீழே போட்டிருப்பாங்க, 5800. இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அல்லது சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும். ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்ச் ரெக்வஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டிராஃப்ட் அங்கே இருக்கும். அங்கே வந்து அப்லோட் ஃபிசிக்கலி நம்மளோட டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபிசிக்கலின்னு செலக்ட் பண்ணோன்னா 4 ஃபார்ம்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார்ம் 1, ஃபார்ம் 4, ஃபார்ம் 6, அப்புறம் நம்ம சங்கத்தோட பைலா அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக பே பண்ணிட்டோம்னா போதும். நம்ம பக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சது. 15 டேஸில் நம்மளோட சொசைட்டி வந்து ரெஜிஸ்டர் ஆகி நமக்கு